வணக்கம். பேசுங்க. சிஜேபி வந்து ஒரு மாசமா அவ்வளோ போராட்டம் நடத்துது. ரத்த சிந்தி அவமானப்பட்டு செருப்படிறானுங்க, மையடிறாங்க, கைது, பட்டாசு என்னென்னமோ பண்றான். அதுலயும் அவன் நெஞ்சில வந்து விழுகுது அந்த பாம்பு, அவன் முகமே சிதையுது, அந்த அளவுக்கு நடக்குது. இதெல்லாம் வந்து பொங்காத ஆளு தனக்கு ஆதரவு கொடுத்தாங்க ராகுல் காந்தி, அவரை கைது பண்ணிட்டாங்கன்னு நேற்று நம்ம முதலமைச்சர் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காப்ல. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டே வந்துட்டாப்ல. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் என்ன இல்ல எனக்கு புரியல. நேற்று ராத்திரியில இருந்து உங்க காவல்துறை என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கா? சந்தனம் தேய்ச்சி விடுதா? இங்க வந்து மாணவர்களை கைது பண்ணாங்க, அவங்களாம் பாவம் இல்ல. அது ஜனநாயகத்துக்கு உங்க காவல்துறை, உங்களுக்கு கீழே வர காவல்துறை தானே. நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்கட்சிகள் சார்பில் ஐயா இந்த ட்வீட்டை நான் தனியா போட்டு புழக்கணும் தான் நினைக்கிறேன். இதுல வேணாம் நினைக்கிறேன். எனக்கு இதை பார்த்தாலே கொஞ்சம் விரும்பத்தகாத சம்பவம்னா என்ன? அதாவது நேட்டுக்கு நாங்க எதிரானவர்கள் அப்படின்னு பேசியிருக்காப்ல. இப்ப நேட்டுக்கு எதிரானவர்கள்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு. நேட்டுக்கு எதிராக நீங்க என்ன ஒரு கண்டன அறிக்கையாவது மாங்காவது வெளியிட்டீங்களா? நாங்க வந்து எல்லாத்துக்கும் மோடியை பிடிச்சி நோண்ட மாட்டோங்க. எங்களுக்கு யாரு ட்ரம்ப்ப நோண்டுவீங்களா நீட்டுக்காக? எங்களுக்கு நாங்க வந்து இது பேசுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு அவரு. அதாவது இப்போ என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இப்ப தமிழ்நாட்டுல போராட்டம் நடக்குது நீட்டுக்கு எதிரா. அது வந்து நீட்டுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக பண்ற போராட்டம் இல்ல, நம்ம ஆட்சிக்கான போராட்டமா இருக்கு போல, நம்மள எதிர்த்து பண்றாங்க போல பயப்படுறாரு போல. இப்ப சார் நீங்க இந்த நீட் இதெல்லாம் விடுங்க சார். உங்க கட்சிக்காரவங்கள தயவுசெய்து திருத்துங்க. உங்க எல்லாரும் இன்பாக்ஸுக்கு நிறைய அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் வைங்க. ஃபர்ஸ்ட், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே விசாரணைக்கு வர சொன்ன எஸ்ஐ இடம் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, நம்ம தாவேகா நிர்வாகி ஏழுமலை என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸ்னா பயமுடுத்துவீங்களா? நான் தாவேகா கிளை செயலாளர், நான் என்ன பண்ணுவேன் என்ன. அதாவது உள்ளூர்காரரு இவரு பரவாயில்ல. நம்ம தமிழ்நாடு டிராபிக் போலீஸ் ஒருத்தர் வடமாநிலத்துல இருக்கிற ஒரு லாரி டிரைவரை பிடிச்சி இந்த மாதிரி கேட்கிறாரு, லைசன்ஸ் தேக்கோ அப்படிங்கிறாரு. விஜய் கா நம்பர், चीफ मिनिस्टर विजय का नंबर है, सेव करो बोलो फोन करो. யாரு? வடமாநிலத்துல டிரைவர் நான் விஜய் நம்பரை சேவ் பண்ணிருக்கேன், போன் பண்ண வான்றான். கரெக்ட் தாங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காரு, யாராவது உங்கள்ட்ட லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்க, நான் இருக்கேன் அவங்க கூட. முதல்ல பாருங்க, அப்புறமா நம்ம திட்ட போறாங்க நம்மள. फोटो खींच रहे हैं हमारा विजय थालापति जी. मैं देखो ये हमारा कंटेनर एम्प्टी है, सील भी नहीं लगा है। चेक बिल लेगा, इसमें सील नहीं है, हमारी गाड़ी एम्प्टी है, फिर भी जबरदस्ती कर रहे हैं चीज। और जो कि मैं उधर हाथ हिलाया, ये सर विजय थालापति मेरे पास नंबर है, कॉन्टेक्ट नंबर है, मैं भेजता ना, देख लो सर, आप देख लो विजय थालापति जी. ஏன்னா பொய்யின்றுவாங்க அப்புறம் நம்மள. அந்த டிராபிக் போலீஸ் காண்டாயிட்டாவே போடான்றாரு. அடுத்து பார்த்தோம்னா, நீட் தேர்வுக்கு எதிராக உரிய அனுமதி பெற்று அறவழியில் மாணவர்கள் போராடினால் பிரச்சனை இல்லை. அறவழினா என்ன வழி? அறவழினா எந்த ஒரு பாதிப்பு இல்லாம ஓரமா பர்மிஷன் கேட்டு அங்க போராட்டம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. இப்ப அதே மாதிரி போன ஆட்சியிலையும் கொடுத்த இடத்துல பண்ணாம வேண்டியதானே? எங்களுக்கு நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல, அதனால நாங்க இப்படி பண்ணிட்டோம். ஏன் அரசாங்கம் கொடுத்த இடத்துல நீங்க இப்ப நாங்க கேட்ட இடத்த நீங்க கொடுங்க, போராட்டம் நடத்த நீங்க கேட்ட அதே கோரிக்கை இல்ல. அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா, தூண்டுதல் காரணமாக சாதாரண மக்களுக்கு இடையூறு செய்யும் போராட்டத்தால் கைது நடவடிக்கை பாய்ந்தது. யாரோட தூண்டுதல் பெயரால இது நடந்தது? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் வெளியில இருந்து தாவேகாவுக்கு ஆதரவு, அந்த கட்சி சார்ந்த SFI DYFI மாணவர்கள் தான் நேத்துல இருந்து போராட்டம் நடத்துறாங்க. ஆமா, அவங்கள யாரு தூண்டி விடணும்? உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க தானே. தூண்டி விடுறன்னு சொல்றாங்க. இது எதுக்கான போராட்டம்? நீட்டுக்கு எதிரான போராட்டம், மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் தானே. அடுத்து, அடிதடியில் முடிந்த ஜனநாயகன் பேனர் தகராறு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஜனநாயகன் படத்திற்கான பேனர் வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒன்றிய செயலாளர் ராகவனை மாவட்ட செயலாளர் சத்யா உள்ளிட்டோர் தாக்கியுள்ளனர். தற்போது தாவேகா ஒன்றிய செயலாளர் ராகவன், மாவட்ட செயலாளர் சத்யா தன்னை தாக்கியதாக ஆரணி நகர காவல் நிலையத்தில்
என்னது இது உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டா ஏய் நீ பேனர் வைக்கிறியா? நான் இந்த இடத்துல பேனர் வைக்கணும் இடம் வாங்கியிருக்கையா? நீ எப்படி வைக்கலாம்? அதானே. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. அடுத்து வந்து அந்த ஜில்லா மணிங்கிற ஒருத்தர், நம்ம ஒரு சீரழிக்காராமா. அவர் வந்து ஒரு முதியவரை கார்ல கூட்டு போயிட்டு அடிச்சு தாக்கி அதை வீடியோ எடுத்து போட்டு மாஸ்க் காட்டுறதுங்கிற பேர்ல மடத்தனமான ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு. அந்த தாத்தா வயசான ஒரு போட்டு அடி எடுக்கணும். அவர் பாவமா இருக்காரு, அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. அவரு என்ன காரணம்னு தெரியல. இவங்க இன்னும் கட்சியில எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு பொறுக்கிகளை கட்சியில எடுக்கல, கைது பண்ணல. வயசானவர்கிட்ட எதுக்கு உன்னோட பலத்தை காட்டுற? ஹைட்டா இருக்க ஒரு ஆளை காட்டுறேன், காட்டுறியா? அவர் பாஸ்கெட் பால் அடிக்கிற மாதிரி ஒன்னு அடிப்பாரு, பாக்குறியா? காட்டுவியா? அண்ணன்ட்ட காமிச்சிருவேன். அவர் பேரை சொல்ல விரும்பல நான். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராக தாவேகா பெரம்பூர் தொகுதி நிர்வாகி வி சிவா நியமனம். கூட இருக்க எல்லாருமே அப்ப டெபுட்டி சிஎம் சீக்கிரம் வந்துருவாங்களா? அவங்க அது அரசு பதவியில வருமா? இடைத்தேர்தல் வச்சுட்டா வந்துரும்ல. சரி, அப்ப வந்துரும். தாவேகா ஒன்றிய செயலாளர் உதவியுடன் மனம் திருட்டு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் உட்பட்ட வேளாங்குடி, திருக்கோட்டூர்புரம், அப்புறம் வந்து இங்க வந்து நம்ம வந்து தாவேகா நிர்வாகியோட உதவியிலேயே நம்ம வந்து பணத்தை திருடி இருக்காப்ல. நல்ல விஷயம் தான். அதாவது கோயம்புத்தூர்ல அரசு பள்ளியில RSS பயிற்சி கொடுக்குறாங்க. யாராவது உங்களுக்கு தேவைன்னா போயிட்டு அங்க படிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல அது நடக்குதா? கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுல வருதா தெரியலையே. கோயம்புத்தூர் வந்து இதுல வரும். கோயம்புத்தூர் வந்து சிக்கிம்ல வரும். அதுல வருது. அதனால இதுல வரும். அதனால பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல வந்துச்சுன்னா கண்டிப்பா தாவேகா அரசு எதிர்க்கணும். அடுத்து சென்னை அடுத்த பட்டாபிராம் அருகே உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த 3 சிறுவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை புஷ்பராஜ் என்பவரின் மீது கொடூர தாக்குதல் நடத்திய திமுக தாவேகா நிர்வாகிகள். எத்தனை தாவேகா நிர்வாகிகள் ஒரே நாள்ல படிக்கிற மாதிரியா? ஜாலியா இருக்கியா? அடுத்து இரவு நேரத்தில் பள்ளி கட்டிடங்கள் திறப்பு. சேலம் மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களை, குறிப்பாக பள்ளி கட்டிடங்களை இரவு 9 மணிக்கு மேல் திறந்து வைத்த அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன். நைட்டு 9 மணிக்கு அரசு பள்ளி. அதுவும் வந்து அந்த முக்கியமான அரசு இதுல இருக்கிறவங்க கூட்டு போல. இவர் அமைச்சரை கூட்டிட்டு போய் தான் ஓபனே பண்ணிருக்காங்க. அமைச்சரை கூட்டு ஓபன் பண்றதுல அவங்க கூட போன இது வந்து தாவேகா நிர்வாகிகள். சரி, தப்பு இல்லை. 9 மணிக்கு போய் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்பதான் ஃப்ரீயா இருப்பாங்க. அவருக்கும் நிறைய ஃபேன் பேஸ்லாம் இருக்கும்ல. இன்னைக்கு வந்து இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம அண்ணன் வந்து ஆட்சி இன்னும் பொற்கால ஆட்சியா நடக்குது, விவசாயம் செழிப்பா இருக்கு. அந்த வெற்றி சேனலுக்கு போய் பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. வெற்றி சேனல் வந்துருச்சாங்க. எதுல? யூடியூப் சேனல் மெயினா வரப்போகுது. அந்த சேனல்ல புல்லு வந்து வழக்கமா இவ்வளவு கண்டுக்கு வர்றதுல அந்த சேனல் 15-20 அடிக்கு வளர்ந்துருக்கு. நல்லா செழிப்பா இருக்கு விவசாயம். கரும்பு பாத்தீங்கன்னா 400 அடிக்கு மேல வளர்ந்துருக்கு. நிறைய போடும். நல்லா அப்படி வளர்ந்துருக்கு. நல்லா நெல்லு ஒவ்வொன்றும் இந்த தண்டிக்கு இருக்கு. இளநீ சைஸுக்கு நெல்லு. அது அந்த அளவுக்கு விவசாயம் செழிப்பா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே சிரிப்பா இருக்கு. வித்தியாசமா, இயற்கைக்கு வித்தியாசமா இருக்கு. தேங்காய் இத்தினூண்டு இருக்கு. நல்ல மாற்றம்ங்க. அதனால நல்லா செழிப்பா வளர்க்குறீங்க. தேங்காய் இளநியை குடிச்சா தண்ணி வந்துகிட்டே இருக்கான். அப்படியே கீழே போட்டாங்க. அந்த மாதிரி அந்த சேனல்ல மட்டும் மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது கேமரா போய் கீழ்பாக்கத்தில் வச்சிட்டாங்களான்னு தெரியல. இல்லை அந்த ஏரியாவில் சொல்கிறேன். கேமரா கீழ்பாக்கணும் ஞாபகம் வருது. இந்த கீழ்பாக்கத்தில் சேர்க்குற மாதிரி கீழே கமெண்ட் போடுறாங்க. ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த நீட் எதிரான போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, சிஜேபி போராட்டம். அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது கீழே வந்து ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான், ஜனநாயகன் படம் FDFS வந்து நிலை குலைக்கிறதுக்காக இந்த விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுறாங்க. ஜனநாயகன் அது நாங்க என்ன சொல்றது, வசூல்ல நாங்க பெரிய சாதனை பண்ணி காட்டுவோம். அது கீழே இன்னொருத்த போட்டிருக்காங்க, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க வசூல்ல வந்து சாதனை பண்ணி காட்டுவோம் அப்படின்னு அது கீழே இன்னொருத்த போடுறாங்க. பண்ணிருங்க. இங்க பாருங்களேன், ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான கமெண்ட்லாம் சொல்லி எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டேன். பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. புதுச்சேரியில பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்தி கரப்பான் ஜனதா கட்சியின் தேச பிரிவினை தூண்டும் வகையில் செயல்படுவதாக பாஜக புகார். பாஜகன்னு படிக்காது, இங்கிலீஷ்ல படிங்க. பிஜேபி அப்படி படிங்க, அப்படி படிக்கணும். அப்ப சரியா? இதோட இந்த செய்தி நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அடுத்ததுல சரியான ஒரு கண்டென்ட் இருக்கு, அதையும் வாங்க தான் போறோம். நன்றி.